கோபாலபுரம் சுகர் மில்லில் சந்தன மரம் வெட்டி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வாங்கிய நபரை வனத்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். கோபாலபுரம் சுகர் மில் பகுதியில் கடந்த மாதம் சந்தன மரத்தை மர்ம நபர்கள் வெட்டி கடத்தியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சந்தன மரம் வெட்டியதாக பட்டவர்த்தி கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி மற்றும் தனசேகர் ஆகிய 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 பேரையும் தருமபுரி மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் மற்றும் உதவி வன பாதுகாவலர் சரவணன் முன்னிலையில் ஆஜர்படுத்தி தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 1970 படி இருவருக்கும் தலா 25,000 அபராதம் விதித்தனர். வெட்டிய சந்தன மரத்தை வாங்கிய அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் கோபாலபுரம் சுகர் மில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.